திருவள்ளூர் மாவட்டம் அருப்புக்கோட்டை போலீசார் 28 லட்சம் ரூபாய் கொள்ளை வழக்கில் 6 கொள்ளையர்களை கைது செய்தனர். இந்த கொள்ளையர்களுக்கு தூத்துக்குடியை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் காவலர் சத்தியமூர்த்தி ஆகிய இருவரும் உதவி செய்து வந்ததாக தெரியவந்தது. இதையடுத்து அந்த 2 பேரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த அருண் என்ற இளைஞர் மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்து பெண்ணை செல்போனில் ஆபாச படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த ஆபாச படத்தை காட்டி 6 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். அவருக்கு கிங்ஸ்லி, சுஜின் ஜோன் மற்றும் அவரது மனைவி ஜெனிஃபர் ஆகியோரும் உதவி செய்துள்ளனர். அந்த 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஆரணி மகளிர் போலீஸ் ஆய்வாளர் மங்கையர்கரசி மாணவிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். திருப்பூர் மாநகராட்சி பழவஞ்சிபாளையம் பகுதியில் வழங்கப்படும் குடிநீரில் புழுக்களும் சிறிய பாம்புகளும் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 32 பள்ளிகளின் மாணவிகள் கலந்து கொண்ட கைப்பந்து போட்டிகள் சென்னையில் நடைபெற்றன. இதில் சேலம் மாவட்டம் புனிதமேரி மேல்நிலைப்பள்ளி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. பரிசுகளை சென்னை சுங்கத்துறை அதிகாரி தியாகராஜன் வழங்கினார்.